இந்த வீடியோவில் நம்ம UGTRB Physics யூனிட் 7 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அயானிக் பாண்ட் அண்டு கோவேலண்ட் பாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அயானிக் பாண்ட். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். The electrostatic force of attraction which holds the two oppositely charged ions together. இப்போ இங்கே 2 ஆர்பிட் இருக்குது. ஒரு ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் ஆர்பிட்டில் பாருங்கள், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து நமக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால நமக்கு அதில் ஒரு பாண்ட் கிடைக்கிறது தான் நம்ம அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயானிக் பாண்ட் இருக்கு ஒன்லி ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். அயானிக் பாண்ட் வந்து எதுக்கு இடையில ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில ஃபார்ம் ஆகும். நாட் ஃபார்ம்டு பிட்வீன் டூ நான் மெட்டல்ஸ். அதாவது மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில நமக்கு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனால் 2 நான் மெட்டலுக்கு இடையில வந்து அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. The bond formed by the complete transfer of electron to attain stability. அதாவது இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து நமக்கு சொல்லியிருக்கோம் அவுட்டர் மோஸ்ட்ல லூஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டோட வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம்ல, அதனால அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் leads to the formation of two oppositely charged ions. நம்ம இது ஏற்கனவே சொன்னோம், ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ். அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டயான்ஸ்னு சொல்லுவோம். நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறத ஆனயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The presence of two oppositely charged ions results in a strong attractive force between them. அதாவது ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ்னு சொன்னோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா ரெண்டுக்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அது ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போது வந்து நம்ம அதுனா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் அந்த டூ ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸ். The compound formed by the electrostatic attraction positive and negative ions, அது அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். The strongest of all the bonds என்னென்னா நமக்கு நிறைய பாண்ட் இருக்குது, அதாவது அயானிக், கோவேலண்ட், மெட்டாலிக், அப்புறம் வாண்டர்வால்ஸ். இதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எது அப்படின்னா இந்த அயானிக் பாண்ட். It has charge separation and so they are the most reactive of all the bonds in the proper medium. இதில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா சார்ஜ் வந்து செப்பரேஷன் இருக்கும். ஸோ தே ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். என்னென்னா எல்லா பாண்டுலையும் விட இது மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும் in a proper medium. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா அயானிக் மாலிகுல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அயானிக் பாண்டில் நமக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, பாய்லிங் பாயிண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் அயானிக் பாண்ட் மாலிகுல் இன் their aqueous solutions or in the molten state are good conductors of electricity. இந்த அயானிக் பாண்ட் வந்து அக்வஸ் சொல்யூஷன்லையோ இல்லை மோல்டன் ஸ்டேட்லேயே இருக்கும்போது இது ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும். This is due to the presence of ions which acts as charge carriers. இப்போ இந்த அயானிக் பாண்ட் வந்து ஒரு சார்ஜ் கேரியர்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா Na ப்ளஸ் Cl மைனஸ் இஸ் ஈக்குவல் டு NaCl, அது சோடியம் குளோரைடு. சோடியமோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒன்று. அதுமாரி குளோரினில் வந்து நமக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் 7 இருக்கும். ஸோ இந்த ஒன்று வந்து பாசிட்டிவ் சோடியமில், குளோரினில் இருக்கிறது நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும், அது அயானிக் பாண்ட். அப்போ நமக்கு கிடைக்கிறது சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேரியம் ஆக்சைடு BaO, கால்சியம் சல்ஃபைடு CaS, பேரியம் செலினைடு BaSe, ஸ்டான்சியம் ஆக்சைடு SrO. இப்போ அயானிக் பாண்டுனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோவேலண்ட் பாண்ட்ஸ். கோவேலண்ட் பாண்டில் the electrons are shared between two atoms. A single covalent bond is when only one pair of electrons is shared between atoms. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்குள்ளே ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இந்த பிக்சரில் இருக்குது, ஒரே இதுக்குள்ளே தான் ஷேர் பண்ணிக்கும்.
The sigma bond is the strongest type. Sigma bondங்கிறது கோவேலண்ட் பேண்டில் சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் டைப். 4 or 6 electrons are shared between two atoms, double or tripled covalent bands. ரெண்டு ஆட்டம்க்கு இடையில 4 or 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணிச்சுன்னா அது நம்ம என்ன சொல்கிறோம்னா டபுள் ஆர் ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட். இந்த கோவேலண்ட் பாண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து குவைட் ஸ்ட்ராங் பட் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இன்டர்மாலிகுல்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து வீக். அதாவது அந்த கோவேலண்ட் பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்டர்அட்டாமிக் மாலிகுல் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்னவா இருக்குன்னு அப்படின்னா வீக்காக இருக்குது. Low boiling and melting points found 3 physical states at room temperature. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் கிடைக்குது. அப்போது நமக்கு பாய்லிங் ஆர் மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. கோவேலண்ட் பாண்ட் do not conduct electricity. ஸோ ஏன்னா the covalent band do not have charged particles of transporting electrons. அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது கோவேலண்ட் பேண்டு. ஏன்னா அதுக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது அதில் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்காது. Lewis' theory of covalent bond does not account for some observations of compounds in nature. More electrons, the bond between two atoms should be strong. Lewis' theory படி conduction band does not account for some observation of compounds in nature. நிறைய எலக்ட்ரான்ஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் த பாண்ட் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஷுட் பி ஸ்ட்ராங்கர். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அந்த பாண்டு வந்து என்னவாக இருக்குது ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்குது. இந்த வீடியோவில் நாம் அயானிக் பாண்ட் அண்ட் கோவேலண்ட் பாண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் இன்னும் என்ன இருக்குனாக்கா மெட்டாலிக் பாண்ட் அண்டு வாண்டர்வால்ஸ் பாண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.